Good evening, children. 10th standard scienceல இன்னைக்கு நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற லெசன்ல நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபிஷன் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்னா திஸ் ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் அ ஹெவியர் நியூக்ளியஸ் இன்டு டூ ஸ்மாலர் நியூக்ளியர் with the release of large amount of energy is called as nuclear fission. So fission அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்ல நம்ம எப்படி இதில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு அணுக்கரு இணைவு பிளவு அப்படிங்கிறது ரெண்டு வகை இல்லையா? ஸோ இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு ஆல்பா பீட்டா காமா ரேஸ்க்கு அடுத்தது அணுக்கரு பிளவு. பிளவு அப்படிங்கிறது வந்து கனமான ஒரு உட்கருவை கொண்டு நம்ம என்ன பண்றோம், அதை சிறிய ஒரு அணுக்களாக பிரிக்கக்கூடிய பிளவு பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றோம். கனமான உட்கரு பிளவுற்று ரெண்டு சின்ன உட்கருக்களாக மாறக்கூடியது. அதுல என்ன வரும், நமக்கு அதிக ஆற்றலும் நியூட்ரான்களும் வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம சொல்லக்கூடியது அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லுவோம். சோ அணுக்கரு பிளவு என்பது எவ்வாறு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, கனமான ஒரு அணுவினுடைய உட்கருவை பிளவுற்று இரண்டு சின்ன உட்கருக்களாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் அ ஹெவியர் நியூக்ளியஸ் இன்டு டூ ஸ்மாலர் நியூக்ளியை with the release of a large amount of energy. So அதிகமான நமக்கு வந்து ஆற்றல் அப்படிங்கிறதும் இதுல வெளிவரும். ஸோ அதுதான் இதுல முக்கியமான ஒரு கான்செப்ட், சரிங்களா? ஸோ இதற்குண்டான நமக்கு சரியான ஈக்குவேஷன்ஸ் இப்போ அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னா மெயினா யுரேனியம் அப்படிங்கிறது தான். யுரேனியத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், இந்த அணுக்கரு பிளவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். யுரேனியம் 235. ஸோ யுரேனியம் 235 அப்படிங்கிறது தான் நம்ம அணுக்கரு பிளவிற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தனிமம். ஸோ இதோட என்ன இருக்கணும், நமக்கு நியூட்ரான். ஸோ நியூட்ரானுடைய துணை கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அணுக்கரு பிளவு என்பது நடைபெறும். ஸோ இது என்னவா பிரியும்னு சொன்னோம், இரண்டு எளிய நமக்கு அணுக்களாக பிரியக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒண்ணு பேரியம் அண்ட் தென் கிரிப்டான். சோ பேரியமாகவும் கிரிப்டானாகவும் மாறக்கூடியது. சோ பேரியம் அண்ட் தென் கிரிப்டான். சோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணணும், அட்டாமிக் நம்பர் அண்ட் தென் மாஸ் நம்பர். சோ இது இரண்டும் சரியாக பிளவுறும் பொழுது என்னென்னலாம் வரணும், நமக்கு யுரேனியம் 235 ஒரு நியூட்ரானின் துணையோடு பிளவு பெற செய்யும் பொழுது, பிரேக் பண்ணும் பொழுது பேரியம் அண்ட் கிரிப்டான் அண்ட் பிளஸ் நமக்கு நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது மூன்று நியூட்ரான்கள் வெளிவரும். அண்ட் தென் கியூங்கிறது நம்ம எனர்ஜி ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆற்றலும் அளவுக்கு அதிகமான ஆற்றலும் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லக்கூடிய அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இது நம்ம அணுக்கரு பிளவிற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தனிமம் என்னன்னு கேட்டா யுரேனியம் 235 அப்படிங்கிறது தான். யுரேனியம் 235 பிளஸ் நியூட்ரான் உதவியோடு நம்ம என்ன பண்ண போறோம், பிளவு பெற செய்ய போறோம். அப்ப இரண்டு சின்ன உட்கருனா பேரியம் அண்ட் தென் கிரிப்டான், அது அதனுடைய பிளஸ் துணையோடு மூன்று நியூட்ரான் அண்ட் நெக்ஸ்ட் அதோட சேர்ந்து நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல். இதுதான் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்கரு பிளவிற்கான ஒரு எளிதான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதுக்குண்டான ஈக்குவேஷன் நியூக்ளியர் ஃபிஷன் ஆஃப் அ ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறதுக்கு ஸோ இதுல எந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம எனார்மஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பிளவிற்கும் எந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி வருதுன்னா 3.8 into 10 power minus 11. ஸோ 3.2 into 10 power minus 11 ஜூல் அப்படிங்கிற அளவு தான் இதுல வரக்கூடிய நம்ம ஒரு ஆற்றல் என்பது. ஆற்றலினுடைய அளவு ஒவ்வொரு தடவை பிரேக் ஆகும் போதும் நமக்கு எந்த அளவு ஆற்றல் வரும்னா 3.2 into 10 power minus 11 ஜூல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு வெளியாகும், சரிங்களா? சோ இதற்குண்டான ஒரு சரியான இப்போ நம்ம ஒரு அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னா அதற்குண்டான வரையறை எழுதணும். அதே போல இப்ப எழுதின இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த இதையும் கரெக்டா எழுதணும், ஒரு சரியான ஒரு சமன்பாடு. அண்ட் தென் அதற்குண்டான பிக்சரைஸ்டு நமக்கு எளிதாக எப்படி ஒரு படம் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யுரேனியம் 235 பிளஸ் நியூட்ரான். ஸோ என்ன ஆகும், இப்போ இதுதான் நம்ம இந்த மாதிரியான யுரேனியம் 235 எடுத்துட்டா அது என்னவா நமக்கு பிளவுறும் அப்படின்னு சொன்னா இரண்டு எளிய ஒரு அணுக்களாக நமக்கு பிரியக்கூடியது. ஸோ பேரியம் அண்ட் தென் கிரிப்டான். இது என்ன எடுத்துக்கலாம்,
கிரிப்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிரிப்டான் 9236 அட்டாமிக் நம்பர் அண்ட் தென் மாஸ் நம்பர். ஸோ அது ரெண்டையும் கரெக்டா மென்ஷன் பண்ணணும். ஸோ அதோட நமக்கு என்ன வெளியாகும் சொன்னோம்? 3 நியூட்ரான்ஸ். ஸோ 3 நமக்கு நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இதுல வெளியாகும். ஸோ ஒரு யுரேனியத்தை நமக்கு பிளவுற செய்யும் பொழுது அது 2 நமக்கு எளிய அணுக்களாக ஒரு பெரிய அணு அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா எது எடுத்துக்கலாம்? கனமான அணு அப்படின்னு சொன்னா யுரேனியம். ஸோ அதை நம்ம பிரேக் பண்றோம்னு சொன்னா பேரியம் அண்ட் கிரிப்டான் அப்படின்னு எளிய அணுக்களாக பிரிவுறும். அடுத்தது நமக்கு அதோட சேர்ந்து நியூட்ரான்கள் அப்படிங்கிறதும் வெளியில வரக்கூடிய இந்த ஒரு இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒவ்வொரு இப்போ அணுக்கரு பிளவிற்கு எந்த பொருள்கள் நம்ம எடுக்கலாம்? பிளவுக்கு உட்படக்கூடிய ஒரு பொருள். இப்ப கதிரியக்க பொருள் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நியூட்ரான்களை நமக்கு உட்கவர்ந்து என்ன பண்ணணும்? பிளவு ஏற்படுத்துமானால் அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? பிளவுக்கு உட்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இப்போ ஃபியூஷனுக்கு ஃபிஷனுக்கு நமக்கு எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படிங்கிறது எந்தெந்த பொருள்லாம் நமக்கு ஃபிஷனுக்கு பாசிபிளாக இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிஷனபிள் மெட்டீரியல் இஸ் த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா இருக்கணும். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதை ஒரு ஃபிஷனபிள் மெட்டீரியலா நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்றோம்? ஃபிஷனுக்கு நம்ம அதுல யூஸ் பண்றோம்னு சொன்னா அது நியூட்ரானை அப்சார்ம் பண்ணி அந்த இடத்துல ஃபிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நடத்தும். ஸோ அதை தான் நம்ம சொல்றோம் ஃபிசிபிள் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஃபிசிபிள் மெட்டீரியல் அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்ம பிளவுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்னா யுரேனியம் 235. ஸோ ஒரு ஃபிசிபிள் மெட்டீரியல் அப்படிங்கிறது யுரேனியம் 235 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் புளூட்டோனியம் 239. plutonium 239 and then plutonium 241. ஸோ இந்த ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸா நம்ம எடுத்துக்கலாம். பிளவுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு தனிமங்கள் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா யுரேனியம் 235, புளூட்டோனியம் 239 அண்ட் 241. ஸோ எல்லா ஐசோடோப்புமே இப்ப யுரேனியத்தினுடைய எல்லா வகையான ஐசோடோப்புகளுமே நமக்கு என்ன ஆகும்? நியூட்ரானை உட்கவர்ந்து நமக்கு பிளவுக்கு உட்படாது. ஏதாவது ஒரு சிலது மட்டும்தான். எல்லா ஐசோடோப்பும் நமக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னா விஷன் அப்படிங்கிறது வரும் இல்லையா? அப்ப குறிப்பிட்ட ஒரு சில யுரேனியம் ஐசோடோப்பு மட்டுமே நியூட்ரானை கவர்ந்து கொண்டு என்ன பண்ணோம்? அந்த ஃபிஷனுக்கு நமக்கு ரெடி ஆகும். ஸோ அதுல எப்படி இருக்கும்? நமக்கு 99.28% யுரேனியம், மீதி இருக்கக்கூடியது 0.72 யுரேனியம் அப்படிங்கிறது. ஸோ அப்ப யுரேனியம் 238 அப்படிங்கிறது பிரேக் ஆக சரிங்களா? ஸோ 238 வராது. யுரேனியம் 235 அப்படிங்கிறது மட்டும்தான் பாசிபிள். யுரேனியம் 238 அப்படிங்கிறது நமக்கு ஃபிஷனுக்கு வரவே வராது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷனுக்கு வராத ஒரு சில தனிமங்கள் நம்ம என்ன பண்ணோம்? நியூட்ரானை உட்கவர செய்யும் பொழுது நம்மளால சாதாரணமா மாற்ற முடியும். அந்த மாதிரி பொருட்கள் அப்படின்னு சொன்னா அத பழமை பொருள் சொல்லலாம். யுரேனியம் 238, தோரியம் 232 அண்ட் தென் புளூட்டோனியம் 240. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் என்ன சொல்றோம்னு கேட்டா ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ். ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த சம் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஃபிஷனபிள். ஒரு சிலதை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டியா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபெர்டைல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் செயின் ரியாக்ஷன். ஸோ ஃபிஷன் அப்படின்னா என்ன டெஃபினேஷன், அதற்குண்டான ப்ராசஸ் என்ன, பிக்சர் ஓரியன்டட் எக்ஸ்பிளனேஷன் என்ன, வாட் இஸ் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். ஃபிஷனபிள் மெட்டீரியல்னா ஃபிஷனுக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? ஃபிஷனபிள் மெட்டீரியல் சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கறது செயின் ரியாக்ஷன். ஸோ இப்போ தொடர்வினையை நமக்கு என்ன செய்யலாம்? 2 வகையாக நம்ம பார்க்கலாம். அப்படிங்கிறது கட்டுப்பாடான தொடர்வினை அல்லது கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது இப்போ
What is chain reaction? செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதே தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு வினை. சோ யுரேனியம் அணுக்கருவை நம்ம என்ன பண்றோம், நியூட்ரானை கொண்டு தாக்கும் பொழுது அது 3 நியூட்ரானா என்ன ஆகும், வெளியேறும். சோ யுரேனியம் 235. ஸோ அதோட என்ன பண்றோம், பிளஸ் நியூட்ரான், இந்த ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்றோம், பிரேக் பண்றோம். அப்போ அது பிளவுபட்டு என்ன ஆகும், நமக்கு 3 நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுல எமிட் ஆகும். அந்த 3 நியூட்ரானும் மீண்டும் ஒரு யுரேனியம் உட்கருவோடு நமக்கு பிளவுக்கு உட்படும். இது திருப்பி என்னாகும், யுரேனியத்தோடு ரியாக்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் நமக்கு அடுத்தடுத்து ஒரு நியூட்ரான்களை உருவாக்கும். அப்ப மீண்டும் வரும்போது நமக்கு அடுத்த யுரேனியத்தோட அது ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா 9 நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது வரும் இல்லையா. அந்த அணு 9 நியூட்ரான்ஸ் மீண்டும் உட்படுது யுரேனியத்தோட ரியாக்ட் பண்ணி நமக்கு 27 வரும். ஸோ இது வந்து செயின் 3, 9, 27 அண்ட் தென் அதே மாதிரி ஃபாலோ ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வினையை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தொடர் வினை. ஸோ தொடர் வினையில் நமக்கு நியூட்ரான்களின் எண்ணிக்கையாகப்பட்டது அதிகமாகிக் கொண்டே செல்லும். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொடர் வினையில நமக்கு நியூட்ரான்கள் எண்ணிக்கை எப்படி இருக்கும், மல்டிப்ளிகேஷன் ரொம்ப வேகமாக நமக்கு பிளவுபட்டு அடுத்தடுத்த நியூட்ரான்களை உருவாக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு யுரேனியம் ஆகப்பட்டது நியூட்ரானோடு வினை புரியும் பொழுது நமக்கு அடுத்து 3 நியூட்ரான் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணும், மீண்டும் ஒரு யுரேனியத்தோடு இது பிளவுக்கு உட்படும் பொழுது ஒன்னொன்னும் இவங்க 3 அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் 3 3 நியூட்ரான்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப 9 நியூட்ரான்ஸ். ஸோ அந்த 9 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இதுல 9 அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல 3 3 அப்படின்னு சொன்னா அப்ப 9 3s are 27. நெக்ஸ்ட் அடுத்த ஃபார்மேஷன் 27 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் 3 அண்ட் தென் 9 அண்ட் 27. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிளவுபட்டு அதிகமான எண்ணிக்கையிலான நியூட்ரான்கள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை நம்ம 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்று வந்து கண்ட்ரோல்டு அண்ட் அனதர் ஒன் இஸ் அன்கண்ட்ரோல்டு. கண்ட்ரோல்டு அண்ட் தென் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு கண்ட்ரோல்டு அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஃபார்மேஷன், controlled chain reaction. So controlled chain reaction na number of neutrons released in maintained to be 1. So இந்த reactionல number of neutrons அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு கட்டுப்பாடுக்குள் வரக்கூடிய ஒரு நிலை. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்ட் இஸ் மெயின்டைன்ட் டு பி 1. ஏதாவது ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்ட் இன் மெயின்டைன் டு பி 1. ஸோ நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கட்டுப்பாடுள்ள ஒரு செயலுக்குள் அந்த தொடர் வினையாகப்பட்டது செயல்படக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது தான் அப்சார்பிங் ஆஃப் எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் வித் எ நியூட்ரான் அப்சார்பர் அண்ட் சேவிங் ஃபர்தர் ஃபிஷன். ஸோ இந்த கட்டுப்பாடு உள்ள வினையில நம்ம வெளிவரக்கூடிய எண்ணிக்கையில எப்படி இருக்கும், ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறது இருக்கும், மெயின்டெனன்ஸ். அதாவது உட்கவரக்கூடிய பொருளை கொண்டு வெளியில வர நியூட்ரான்கள்ல ஒரே ஒரு நியூட்ரான் மட்டுமே தொடர்வினைக்கு என்ன ஆகும், அலோவ் பண்ணி அடுத்த நியூட்ரான்களை என்ன பண்ணும், அது உட்கவரும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த வினை என்ன வினையாக இருக்கக்கூடும், கட்டுப்பாடுள்ளது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, கட்டுப்பாடான தொடர்வினை. கட்டுப்பாடான தொடர்வினை என்பது எந்த நியூட்ரான், எந்த அளவுக்கு நியூட்ரான்ஸை நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னா, ஒரே ஒரு நியூட்ரான்ஸை மட்டும் எடுத்துட்டோம்னு சொன்னா அது கண்ட்ரோலா இருக்கும். ஸோ இந்த செயல்ல ஒரு நியூட்ரானை மட்டும் தொடர்வினைக்கு அனுமதிச்சு நம்ம என்ன பண்றோம், அதுல வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அந்த பிளவு ஏற்படும் அப்படின்னு சொன்னா அந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன இருக்கும், கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனாக இருக்கும். அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறதும் நமக்கு எப்படி இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிவரக்கூடிய ஆற்றலை நாம் பயன்படுத்த
பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த வினையில் இருக்கும். அணுக்கரு உலையில முழுவதுமாக நமக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றல் அப்படிங்கிறது எங்க நடக்கும்னா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ல. ஸோ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ல எப்படி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் நாம் எடுத்து அந்த ஒரு செயின் ரியாக்ஷன்ல நமக்கு இன்வால்வ் பண்ணும் பொழுது அந்த ஒன் நியூட்ரான் ஸ்பிளிட் ஆகிறது ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜியும் நம்ம என்ன பண்றோம், ஆற்றலை நாம் தெளிவாக ஒரு செயல்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய லெவல்ல இருக்கும். ஸோ அந்த ஒரு நிகழ்வு தான் கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்கண்ட்ரோல்டு. ஸோ கண்ட்ரோல்டு அப்படின்னு சொல்லும் பொழுதே அதற்கு நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது, எதிர்மறையாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கட்டுப்பாடற்ற தொடர்வினை. சோ இந்த வினையில நமக்கு எவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்ட்ரோலே இல்லாம இந்த தொடர்வினையில எத்தனை நிறைய நியூட்ரான்ஸ் வரும், அதே போல அதிகமான எண்ணிக்கையில நமக்கு பிரேக்கப் ஆன மெட்டீரியல்ஸும் வரும். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் ஹையர். ஸோ நியூட்ரான்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு பிளவுபடக்கூடிய பொருள், பிரேக் ஆகக்கூடிய பொருளும் அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு செகண்ட்லயே நமக்கு என்ன ஆகும், ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஹை எனர்ஜி ஆல்சோ ரிலீஸ்டு. ஹை எனர்ஜி ரிலீஸ்டு வித்தின் செகண்ட், ஒரே ஒரு வினாடியிலேயே அதிகமான ஆற்றல் என்பது வெளியாகும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறதும் ஹையர், நியூட்ரான்களின் எண்ணிக்கை அதிகமாகும், அதே போல பிளவுபடக்கூடிய பொருளும் அதிகமாகும், ஆற்றலும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஒரு வினாடியில் அதிகமான ஆற்றல் என்பது வெளியேறும். இந்த மாதிரியான தொடர்வினையை பயன்படுத்தி நமக்கு என்ன ஆகும் கேட்டா ஆட்டம் பாம் அப்படிங்கிறத நம்ம இதுல யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டம் பாம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் நம்ம இந்த அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் ப்ராசஸ்னுடைய பிரின்சிபிள்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? எப்படி இந்த பாசிபிலிட்டிஸ் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ங்கிறது, செயின் ரியாக்ஷன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் மல்டிபிள்ஸ் அதிகமான எண்ணிக்கையில் பெருகுவதோடு அதே போல அதுல வரக்கூடிய ஃபிஷன்ங்கிறதுல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல், ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸும் வரும். ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமான அளவுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு செகண்ட்ல. ஸோ இந்த மாதிரியான செயின் ரியாக்ஷன் எங்க யூஸ் பண்றோம்னு சொன்னா ஆட்டம் பாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன், வெடிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்றோம். சரிங்களா? ஸோ செயின் ரியாக்ஷன் அண்ட் தென் கண்ட்ரோல்டு அண்ட் தென் அன்கண்ட்ரோல்டு. யூஸ்வலா பாருங்க இதுதான் நியூட்ரானோட நம்ம என்ன சொல்றோம், இந்த யுரேனியம் இதை பம்பார்ட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும், யுரேனியம் பேரியமாகவும் கிரிப்டானாகவும் நமக்கு பிரியும். சரிங்களா? சோ பேரியம் அண்ட் தென் கிரிப்டான் ரெண்டா நமக்கு பிரியும். ஆஸ் வெல் அஸ் நியூட்ரான், 3 நியூட்ரான் அப்படிங்கிறதும் நமக்கு வெளியாகும். ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்ரான் பிளஸ் யுரேனியம் அந்த ரெண்டையும் சேர்ந்து நம்ம ஃபிஷன் ப்ராசஸ் நம்ம அந்த இடத்துல நடத்தும் பொழுது அந்த ஒரு கனமான உட்கருவாகப்பட்டது எளிதான 2 உட்கருக்களாக பிரிஞ்சு அதோட பிளஸ் நமக்கு 3 நியூட்ரான்களையும் வெளிப்படுத்தக்கூடியது. சோ இதுதான் யுரேனியம், இது பெரேரியம் அண்ட் கிரிப்டான். நம்ம ஃபிஷனுக்கு உட்பட்ட ஒரு பொருள், ஃபிஷன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் பிளஸ் 3 நியூட்ரான்ஸ், அந்த 3 நியூட்ரான் அப்படிங்கிறதும் இதுல நமக்கு வெளியாகக்கூடியது. சரிங்களா? சோ இப்ப நம்ம பார்த்தது இந்த இடத்துல அன்கண்ட்ரோல்டு அண்ட் தென் ஸோ இங்க பாருங்க இதுதான். ஸோ நியூட்ரான் என்ன ஆகுது, நமக்கு ஃபிஷனபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ யுரேனியம் 235 பிளஸ் நியூட்ரான் நியூக்ளியஸ் ஆகப்பட்டது என்ன ஆகுது, நமக்கு ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆயிட்டு எனர்ஜி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். 2 ஃபிஷனபிள் ப்ராடக்ட்ஸ் பேரியம் அண்ட் கிரிப்டான், 3 நியூட்ரான்ஸ் அப்படின்னு ஆகும். ஸோ செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ
எப்படி கண்டினியூஸாக தொடர்ந்து நமக்கு இந்த 3 நியூட்ரான் ஒவ்வொரு யுரேனியஸோட சேர்ந்து சேர்ந்து அடுத்து மூணு நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது உருவாகும் இல்லைங்களா? சோ அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செயின், தொடர் வினை. ஒரு நியூட்ரான் யுரேனியம் 235 ரெண்டும் சேர்ந்து பிரேக் ஆகி நமக்கு என்ன ஆகுது, இது ரெண்டா ஸ்பிளிட் ஆகி எனர்ஜிங்கிறது வரும். ரெண்டு எளிய உட்கருங்கிறது பேரியம் அண்ட் கிரிப்டான், அண்ட் தென் அதோட சேர்ந்து 3 நியூட்ரான். இந்த 3 நியூட்ரானும் அடுத்த ஒரு யுரேனியத்தோட நமக்கு என்ன ஆகும், பிரேக்கப் ஆகும் பொழுது இந்த ஒவ்வொன்றுலையும் நமக்கு என்ன ஆகுது, மூணு நியூட்ரான். ஸோ இட் வில் மல்டிபிள் இன்டூ 9 இல்லையா? 3 அப்படிங்கிறது 9 நமக்கு சேஞ்ச் ஆகும். 9 இன்டூ 27. ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் செயின் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது இப்போ இந்த அன்கண்ட்ரோல். ஸோ இதுதான் இந்த மாதிரி நமக்கு கண்ட்ரோலே இல்லாம தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு வினை அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஸோ த்ரீ இன்டூ நமக்கு என்ன ஆகுது, அடுத்தடுத்து ஒரு யூனியன். ஸோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு என்ன ஆகும், ஒரே ஒரு செகண்ட்லயே நமக்கு பாருங்க 27 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வருது இல்லையா? 369 இன்டூ 27. ஸோ அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் நியூட்ரான், செகண்ட் அடுத்து ஒரு இது தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும், கட்டுப்பாடற்ற ஒரு தொடர் வினையாக நமக்கு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். ஸோ யுரேனியம் கிரெட்டாம் ரேரானா வரும், அண்ட் தென் நியூட்ரான்ஸ் வரும். எகைன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு அந்த செயின் ரியாக்ஷன்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் நம்ம அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது இந்த கான்செப்ட். ஓகே, இது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் என்ன சொல்லக்கூடியதுன்னா கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவோம். மாறுநிலை நிறை அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் மாஸ். ஸோ கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் என்னன்னு கேட்டா, அணுக்கரு பிளவும் போது என்ன ஆகுது, நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வெளிவருது. ஸோ அது பிரேக் ஆகும்போது நியூட்ரான்ஸ். ஆனா எல்லா நியூட்ரான்ஸுமே தொடர்ந்து அடுத்த ஒரு பிரேக்கப்புக்கு போகுமா? ஸோ ஆல் நியூட்ரான்ஸ் ஆர் நாட் இன்வால்வ்ட் இன் செயின் ரியாக்ஷன். ஆல் நியூட்ரான்ஸ் ஆர் நாட் இன்வால்வ்ட் செயின் ரியாக்ஷன். ஸோ தொடர் வினைக்கு எல்லா நியூட்ரான்களுமே அக்செப்ட் ஆகாது. அப்படி அக்செப்ட் ஆகாத ஒரு சில நியூட்ரான் அதுல இருந்து என்ன ஆகும், சம் நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ், வெளியே வந்துடும். சரிங்களா? சோ வெளியாகக்கூடிய அந்த ஒரு நியூட்ரான்ஸை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நியூட்ரான் லீக்கேஜ். During the nuclear fission process, 2 to 3 neutrons are released each and every chain reaction, but all the neutrons may not be available to produce the further fusion. Some of them may escape from the system. So neutrons என்ன ஆகுது, ரிலீஸ் அப்படிங்கிறத விட தானாக வெளியேடும், எஸ்கேப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நியூட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லீக்கேஜ். லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ நியூட்ரான்களின் கசிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் சம் மே பி அப்சார்ப் த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். ஒரு சில நியூட்ரான்கள் என்ன ஆகும், அது பிளவுக்கு உட்படாத ஒரு பொருளாக இருக்கும். அந்த ஒரு இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல நியூட்ரான் இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நியூட்ரான் இழப்புன்னு சொன்னா இந்த செயின் ரியாக்ஷன்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ், சம் நியூட்ரான்ஸ் ஆர் என்ன ஆகும், அதுல கண்டினியூஸா அதுல செயின் ரியாக்ஷனுக்கு ஃபாலோ அப் ஆகாது. அது என்ன ஆகும், நமக்கு வெளியேறிடும். அதுதான் நமக்கு லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ்னா நியூட்ரான்களினுடைய இழப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்ல நமக்கு வரக்கூடியது செயின் ரியாக்ஷன்ல rate of production of neutrons due to the fission must be more than the rate of loss அப்படிங்கிறது. ஸோ என்ன இதுன்னு சொன்னா, இந்த மாதிரி பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளினுடைய நிறை ஒரு குறிப்பிட்ட நிறைக்கு சமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மாறுநிலை நிறை அப்படின்னு நம்ம சொல்றோம்.
பிளவுக்கு பிரேக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருளினுடைய மாஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நமக்கு வரக்கூடிய மாஸோட ஈக்குவலாக இருக்கும். அதுதான் மாறுநிலை நிறை. தொடர்ந்து நடக்கக்கூடிய தொடர்வினைய நம்ம நிறுத்துறதுக்கு தேவையான பொருள்கள்ல என்ன இருக்கணும், அந்த அளவு நிறைய கொண்டு வரதுதான் மாறுநிலை நிறை. சோ மாறுநிலை நிறை அந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்னன்னா, மினிமம் மாஸ் ஆஃப் a fissile material to sustain the chain reaction. Minimum mass of a fissile material necessary to sustain the chain reaction. Okay, so இந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடியதுதான் chain reaction is called critical mass. So critical mass அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு explanation definition என்னன்னா, minimum mass of the fissile material necessary to sustain. அது என்ன பண்ணுது, அந்த குறிப்பிட்ட அளவுக்கு தொடர்வினைய நமக்கு வந்துட்டு தொடர்ந்து அது நிலைநிறுத்துவதற்காக அந்த பிளவு பொருளை குறைந்த அளவு நிறையை வரக்கூடிய அந்த நிலையை தான் மாறுநிலை நிறை. அந்த சூழல்ல நம்ம எப்படி இருக்கணும், அடர்த்தியோ அந்த பொருளோ எப்படி இருக்கணும், அது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் அண்ட் தென் டென்சிட்டி. அதனுடைய நேச்சரையும் டென்சிட்டியும் பொறுத்து இந்த ஒரு செயலாகப்பட்டது அந்த இடத்துல இருக்கும். ஸோ இஃப் த மாஸ் ஆஃப் த ஃபிசிபிள் மெட்டீரியல் இஸ் லெஸ் தென் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொன்னா இதை ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். கிரிட்டிக்கல் மாஸ்ங்கிறது சப்கிரிட்டிக்கல் மாஸ் அண்ட் தென் சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மாறுநிலை நிறைய குறை மாறுநிலை அப்படின்னு சொல்லலாம், நிறை மாறுநிலை நிறைன்னு ரெண்டு வகையா நம்ம இத பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சொல்லக்கூடியது சப்கிரிட்டிக்கல். subcritical mass and then supercritical. So supercritical mass, super subcritical mass அப்படின்னு சொல்லக்கூடியது குறை மாறுநிலை நிறை. சோ குறை மாறுநிலை நிறை அப்படிங்கிறதும் இன்னொன்னு மீ மாறுநிலைன்னு சொல்லுவோம். சோ மீ மாறுநிலை நிறை அப்படிங்கிறது. சோ இதுதான் நம்ம சூப்பர் கிரிட்டிக்கல் அண்ட் சப்கிரிட்டிக்கல். சோ மாறுநிலை நிறைய விட பிளவு பொருளுடைய நிறை குறைவாக இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல சப்கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது மாறுநிலை நிறைய விட எப்படி இருக்கும், நமக்கு பிளவுபடக்கூடிய பொருளினுடைய நிறை, பிளவுபடும் பொருளினுடைய நிறை எவ்வாறு இருக்கணும், குறைவாக இருப்பது. சோ குறைவாக இருந்தால் நம்ம அதை என்ன சொல்லியிருக்கோம், இத குறைவான ஒரு நிலை, குறை மாறுநிலை நிறை. மாறுநிலை நிறைங்கிறது பிளவுபட பொருளுடைய குறைவாக இருந்ததுன்னு சொன்னா அதை தான் நம்ம சப்கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் மாறுநிலையை விட அதனுடைய பிளவுபடக்கூடிய பொருள் எப்படி இருக்கும், நமக்கு இதே இதுல அதிகமாக இருப்பது. சோ அதிகமாக இருந்தால் அதனுடைய அளவை நம்ம என்ன சொல்லலாம், சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லணும். சோ பிளவுபடக்கூடிய பொருள் குறைவாக இருந்ததுன்னா சப்கிரிட்டிக்கல், அதுவே அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ். ஸோ கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்றது என்ன கான்செப்ட்னா, தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயல்ல நம்ம என்ன சொல்றோம், பிளவுபடக்கூடிய பொருளினுடைய அளவு குறைஞ்சா அதை மாறுநிலை நிறை, அது அதனுடைய அடர்த்தி அண்ட் தென் சூழலை பொறுத்து இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம பிரிக்கலாம், சப்கிரிட்டிக்கல் சூப்பர் கிரிட்டிக்கல்னு ரெண்டா நம்ம இதை பிரிச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து ஃபிஷன் அப்படின்னா என்ன, அதற்குண்டான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பிக்சர் டெஃபினேஷன், அண்ட் தென் ஃபிஷனுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அக்செப்ட், அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், கட்டுப்பாடு உள்ளது கட்டுப்பாடற்ற வினை அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தது கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஆட்டம் பாம். சோ அணுகுண்டு அப்படிங்கிறது எந்த மாதிரியான கான்செப்ட்ல நம்ம இது வந்து செயல்படுது. சோ ஆட்டம் பாம் அப்படிங்கிறது எந்த வினையில வருது அப்படின்னு சொன்னா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்.
ஸோ அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ல நமக்கு அந்த ஒரு பிரின்சிபிள் பேஸா வச்சு நம்ம வந்து வரக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷன் தான் ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லலாம். கட்டுப்பாடற்ற தொடர்வினை தத்துவத்துல நமக்கு அணுகுண்டாகப்பட்டது செயல்படும். இதுல வரக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவு வினை அப்படிங்கிறதும் நமக்கு எப்படி இருக்கும், மல்டிப்ளிகேஷன் ஆயிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமாக வெளியாகக்கூடிய ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது தான் இந்த ஆட்டம் பாம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டம் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ஸ் ஒன்லி. ஸோ இந்த செயின் ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ மல்டிப்ளைஸ். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் and then number of fission reactions ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும், ரொம்ப அதிகமாக மாறக்கூடிய ஒரு வினை. ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபிளுமே நமக்கு வந்து எதுல பாசிபிள் சொன்னா அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ராசஸ்ல நமக்கு ஒர்க் ஆகிறது தான் இந்த ஆட்டம் பாம் சொல்லலாம். ரிலீஸ் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் ஸ்மால் இன்டர்வல். ரொம்ப குறைவான ஒரு நேரத்துல ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் ஷார்ட் டியூரேஷன், ரொம்ப குறைவான ஒரு நேரத்துல நமக்கு அதிகமான ஆற்றல் அப்படிங்கிறது வெளியில வர்றது இந்த அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது தான். ஸோ இந்த ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, ஒரு சின்ன விசிபிள் மெட்டீரியலை எடுத்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு சிலிண்டரிக்கல் பார்ட்ல நம்ம செலுத்தும் பொழுது அந்த அந்த விசிபிள் மெட்டீரியல் என்ன ஆகும், அந்த குழாய்க்குள்ள போயிட்டு நமக்கு சூப்பர் கிரிட்டிக்கல் அண்ட் தென் சப் கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப சப் கிரிட்டிக்கல் மாஸ் கிரியேட் ஆகும்போது அந்த பாம் என்ன ஆகும், எக்ஸ்ப்ளோட் ஆகும், வெடிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். ஸோ அந்த ஆட்டம் பாகமாகப்பட்டது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த அணுகுண்டு வெடிக்கக்கூடிய ஒரு தத்துவம், அணுக்கரு தொடர்ந்த ஒரு கட்டுப்பாடற்ற தொடர்வினையில தான் நமக்கு ஆட்டம் பாம் அப்படிங்கிறது நமக்கு செயல்படக்கூடிய தத்துவம். ஸோ கட்டுப்பாடற்ற தொடர்வினையில அதிகமான நியூட்ரான்களும் வரும், அணுக்கரு பிளவும் நமக்கு அதிகமாக கட்டுக்கடங்காமல் செய்யக்கூடியதுதான். சோ அப்ப அணுகுண்டுல குறைமாறு நிலை கொண்ட பிளவு கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சோ ஆட்டம் பாம்புக்கு நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது என்னது, சப்கிரிட்டிக்கல் மாஸ் இருக்கக்கூடியதுதான். சரிங்களா. சோ அணுகுண்டுல குறைமாறு நிலை நிறை கொண்டது ஒரு எடுத்துக்கிறோம். ஸோ குறைமாறு நிலை நிறை கொண்ட ஒரு பொருளை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல பிளவுக்கு நமக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஸோ பிளவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருளாகப்பட்டது எப்படி இருக்கணும், அது என்ன மாதிரியான நேச்சர்ல இருக்கணும்னு சொன்னா சப்கிரிட்டிக்கலாக இருக்கணும். ஸோ சப்கிரிட்டிக்கலா இருக்கக்கூடியது மட்டும்தான் என்ன ஆகும் நமக்கு இந்த ஆட்டம் பாம்க்கு பாசிபிள். ஸோ ஒரு பகுதி என்ன இருக்கணும், ஒரு சிலிண்டரிக்கல் போர்ஷன்ல ஒரு உருளையில நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஒரு உருளையில ஒரு ஹாலோ ஸ்பேஸ் வெற்றிடமா இருக்கணும். அந்த வெற்றிடத்துக்குள்ள வைக்கும்பொழுது அந்த பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளாகப்பட்டது அந்த நிறைய விட குறைவாக இருக்கணும்னு சொல்றதுக்காக நம்ம என்ன ஆகும், அந்த ஹாலோ ஸ்பேஸ்ல உள்ள போகுது. அப்ப ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து என்ன ஆகும், நமக்கு சப்கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது சூப்பர் கிரிட்டிக்கலாக மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ சப் சூப்பரா மாறுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வெடிப்பு அப்படிங்கிறது எப்படி பாசிபிள் ஆகும், சப்கிரிட்டிக்கல் நமக்கு சூப்பர் கிரிட்டிக்கலா சேஞ்ச் ஆகும். அப்ப அணுகுண்டு வெடிக்கும் போது நமக்கு அதிக அளவு ஆற்றலும் வரும், அதே போல வெப்பம் ஒளி எல்லாமே நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல. ஸோ ஆட்டம் பாம் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான பொருளை நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னா சப்கிரிட்டிக்கல் மாஸ் இருக்கக்கூடியது, குறைமாறு நிலை கொண்ட ஒரு பொருளை நம்ம ஒரு சின்ன ஒரு பகுதியில வைக்கிறோம். நம்ம யூஸ்வலா ராக்கெட் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பாட்டிலுக்குள்ளாரதான் ஃபிக்ஸ் பண்ணுவோம், நம்ம ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இல்லையா. அந்த பகுதி அப்ப உருளை வடிவில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்துக்குள்ளார அந்த பொருள் வைக்கிறோம்னு சொன்னா அந்த பிளவுக்கு உட்படக்கூடிய அந்த பொருளாகப்பட்டது என்ன ஆகும், நமக்கு அதனுடைய நிறை குறைவா இருக்கு. வெடிப்பிற்காக உருளை எப்படி இருக்கும், ஹாலோவா இருக்கும். அப்போ உள்ள போகும் பொழுது அது என்ன ஆகும், மீண்டும் மீமாறு நிலையை அடைஞ்சு ரீச் ஆயிடும். அப்ப சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ப்ளோஷன் வெடிப்பு அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆட்டம் பாம் அப்படிங்கிற பிரின்சிபல். ஓகே. ஸோ நார்மலா இப்போ பாருங்க, இந்த பிக்சர் ப்ராப்பரா உங்களுக்கு டிரா பண்றேன். யூஸ்வலா ஒரு சின்ன ஹோல்ஸ் தான் இல்லைங்களா, ஒரு ஹாலோ ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியது தான்
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்க போறோம், இங்க ஒரு இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த உருளை வடிவிலான இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இங்க என்ன இருக்கும், நமக்கு யுரேனியம் 235 நமக்கு எடுத்து பிரேக்கப் ஆகிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஸோ இதுல என்ன ஆகும், நமக்கு யுரேனியம் 235 அப்படிங்கிறது போகும். ஸோ இங்க என்ன நம்ம உள்ள அனுப்புறோம், அப்படி நமக்கு சப்கிரிட்டிக்கலா இருக்கிறது உள்ள போய் வெளியில வரும்பொழுது மாறுநிலை நிறைய விட என்ன ஆகும், நமக்கு குறைஞ்சதாக இருக்கும். அப்படி குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நமக்கு பாசிபிள் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஆட்டம் பாம் நமக்கு வந்துட்டு எப்படி இதுல வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது, அதனுடைய செயல்பாடு அந்த மாதிரி எப்படி நமக்கு அணுகுண்டு என்பது வெடித்தலுக்கு உட்படுகிறது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார் தென் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதுதான் சிலிண்டரிக்கல் பார்ட். இங்க நமக்கு என்ன ஆகும், லெஸ் தேன் த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகும். லெஸ் தேன் கிரிட்டிக்கல் மாஸ். ஸோ அப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும்போது அந்த லெஸ் தேன் கிரிட்டிக்கல் மாஸ்னாக்க சப் கிரிட்டிக்கல்ங்கிறது நமக்கு சூப்பர் கிரிட்டிக்கலாக மாறும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கக்கூடிய தன்மைக்காக மாறுபடும். சரிங்களா? ஸோ ரெண்டும் ஒன்னா சேர்ந்து மீன் மாறுநிலை அப்படிங்கிறத ரீச் ஆயிடும். இந்த ரெண்டுமே அப்படி ரீச் ஆகும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நமக்கு அணுகுண்டு வெடிக்கிறது அப்படின்னு வரும். ஸோ இந்த ஒரு செயல்பாடு ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டம் பாம் வெடிக்கும் போது நமக்கு என்ன எல்லாம் கிடைக்கும், ஸோ ஹீட் எனர்ஜி அண்ட் தென் லைட் எனர்ஜி ரெண்டுமே கிடைக்கும். ஸோ ஹீட் ஆஸ் வெல் ஆஸ் லைட் எனர்ஜி, அதிகமான ஒரு வெப்பம் ஆற்றல் அண்ட் தென் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் அதிகமான ஒரு லைட் எனர்ஜி, ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வித்தின் அ செகண்ட், ஒரே ஒரு செகண்டுக்குள்ளார இந்த ஒரு அணுகுண்டாகப்பட்டது வெடிச்சு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆனா இது எல்லாமே என்ன இருக்கும், நமக்கு காமா ரேஸ் அப்படிங்கிறது தான் இதுல ஃபுல்லுமே எமிட் ஆகும். ஸோ காமா ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இதை நல்ல விஷயங்களுக்காக எப்பயுமே பயன்படுத்துறது இல்லை. 1945 நமக்கு செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த ஆட்டம் பாம்பை யூஸ் பண்ணி தான் ஃபுல்லுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த இடத்த எல்லாத்தையுமே அழிச்சாங்க. ஸோ நல்ல விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ஆட்டம் பாம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதனால நமக்கு எப்பயுமே என்ன ஆகாது, நல்லது அப்படிங்கிறதும் நமக்கு வராது. ஓகே, ஸோ ஆட்டம் பாம் அப்படிங்கிற பிரின்சிபிள் நமக்கு வந்து அது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா ப்ரெஷர் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அதுல இருந்து வரக்கூடிய காமா ரேஸ் ஆகப்பட்டது நம்மள ஆபத்துக்கு உட்படும். காமா ரேடியேஷன் அப்படிங்கிறது நிறைய நமக்கு சைடு எஃபெக்ட் ஹியூமன்ஸுக்கு வரும். நிறைய நமக்கு வந்துட்டு ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரும், ஆஸ் வெல் அஸ் ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், கேன்சர் வரும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நமக்கு உருவாக்குறது தான் இந்த காமா ரேஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆட்டம் பாம் அப்படிங்கிற பிரின்சிபல் நமக்கு ஒரு குட் பிரின்சிபல் இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்த்த கான்செப்ட் ஃபிஷன் அப்படின்னா என்ன, ஃபிஷனுக்கு உண்டான அந்த இக்குவேஷன்ஸ் அண்ட் தென் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் கான்செப்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் எடுத்துக்கிறோம், செயின் ரியாக்ஷன்ல செயின் ரியாக்ஷன்னா என்னது, என்னென்ன டைப்ஸ் செயின்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த ரெண்டு கான்செப்ட் அண்ட் தென் கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன, ஆட்டம் பாம்னுடைய பிரின்சிபல் என்ன. ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்த கான்செப்ட். ரிமைனிங் கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.